அரசியல் வேறுபாடுகள் வன்முறையாக மாறக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி விஜயவாடாவில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்றார். அப்போது அடையாளம் தெரியாத நபரின் கல்வீச்சு தாக்குதலில் காயமடைந்தார். இதில் ஜெகன்மோகன் ரெட்டியின் இடது புருவத்தில் கடுமையான ரத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவருக்கு பேருந்தில் இருந்த மருத்துவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். கல்வீசி தாக்குதல் நடத்திய மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி மீதான தாக்குதலுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது கல் வீசப்பட்டதை கண்டிக்கிறேன். அரசியல் வேறுபாடுகள் வன்முறையாக மாறக்கூடாது. ஜனநாயக செயல்பாட்டில் ஈடுபடும் போது நாகரீகத்தையும் பரஸ்பர மரியாதையையும் நிலைநாட்ட வேண்டும். ஜெகன்மோகன் ரெட்டி விரைவில் குணமடைய வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் ஆட்சியில் அதானி நிறுவனங்களின் பங்குகள் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளதாக ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். மராட்டியத்தின் பந்தாரா மாவட்டத்தில் நேற்று நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி பங்கேற்று பேசினார். அப்போது தெரிவித்த அவர், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று உறுதியளித்தார். பின்னர் வெறும் 1000 கணக்கில் சம்பாதிப்பவர்களும் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பவர்களும் ஒரே மாதிரியான ஜிஎஸ்டியை செலுத்தும் நிலை உள்ளது என்று குற்றம் சாட்டிய ராகுல்காந்தி, நாட்டின் எதிர்காலத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியமானது என்று கருத்து தெரிவித்தார். பிரதமர் மோடி வெறும் மதத்தை பற்றி மட்டுமே பேசுகிறார். பிரதமர் மோடியின் 10 ஆண்டுகால ஆட்சியில் அதானி நிறுவனங்களின் பங்குகள் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளன என்று விமர்சித்த ராகுல்காந்தி, கொரோனா பெருந்தொற்று நாட்களில் சாதாரண மக்கள் மருத்துவ தேவைக்காக போராடினர். அவர்களிடம் பாத்திரங்களை தட்டுமாறும் செல்போனில் டார்ச் அடிக்குமாறும் மோடி கேட்டுக் கொண்டார் என்று கடுமையாக விமர்சித்தார். மற்ற மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக ப. சிதம்பரம் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம், அனைத்து மாநிலங்கள் குறித்தும் தன்னால் உறுதியாக கூற முடியாது, ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். கேரளாவில் 20 தொகுதிகளையும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி மற்றும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி பகிர்ந்து கொள்ளும். அங்கு பாஜகவுக்கு எதுவும் கிடைக்காது என்று தெரிவித்த சிதம்பரம், கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் காங்கிரஸ் அரசுகளுக்கு மிகுந்த செல்வாக்கு உள்ளது. இந்த மாநிலங்களில் 2019ஆம் ஆண்டு தேர்தலில் கிடைத்ததை விட அதிக இடங்கள் காங்கிரசுக்கு இந்த முறை கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் மற்றும் அரசியலுக்காக மட்டுமே கச்சத்தீவு பிரச்சனையை பிரதமர் கையில் எடுத்துள்ளார் என்று கண்டனம் தெரிவித்த ப. சிதம்பரம், சீன ஆக்கிரமிப்பில் இருந்து மக்களை திசை திருப்பவே கச்சத்தீவு பிரச்சனையை பிரதமர் கையில் எடுத்துள்ளார் என்று கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பியின் சகோதரி வீடு உள்ளிட்ட உறவினர்களின் வீடுகளில் பிற்பகலில் இருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்திலிங்கம் எம்பி போட்டியிடுகிறார். வாக்குப்பதிவிற்கு இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் வைத்திலிங்கம் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இளங்கோ நகரில் உள்ள அவரது சகோதரி வீடு உட்பட உறவினர்கள் வீடுகளில் வருமான வரித்துறையினர் இன்று பிற்பகல் முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து வந்த 5 பேர் கொண்ட வருமான வரித்துறையினர் இச்சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சென்னையில் உள்ள அவரது உறவினர் இல்லத்திலும் ஒரே நேரத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையிட்டு வருவதாக கூறப்படுகிறது. வாக்காளர்களுக்கு வழங்க பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு வந்த புகாரின் பேரில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் வடசென்னை வேட்பாளர் வழக்கறிஞர் ஆர்.சி. பால் கனகராஜை ஆதரித்து நட்சத்திர தம்பதிகளான கணேஷ் மற்றும் ஆர்த்தி பிரச்சாரம் செய்தனர். சென்னை கொடுங்கையூர் உள்ளிட்ட பகுதிகளில் வடசென்னை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஆர்.சி. பால் கனகராஜிற்கு அவரது மனைவி மற்றும் மகள்கள் ஆதரவாக தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டனர். அந்த வகையில் நட்சத்திர தம்பதிகளான கணேஷ் மற்றும் ஆர்த்தி ஆகியோர் நேதாஜி நகர் அருகே பாரதிய ஜனதா வேட்பாளர் பால் கனகராஜிற்கு ஆதரவாக தீவிரமாக பிரச்சாரம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.